அருணுக்கு சீதாவுக்கு முத்துக்கு தெரியாமலேயே மீனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சது முத்துக்கு தெரிய வந்து முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அண்ணாமலை எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியுமே அவன் தங்கச்சிக்காக அவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவோ எடுத்து சொல்லியுமே முத்து கேட்க மாட்டேன்ட்டான். இவன் செஞ்சது தப்பு, இவன் வந்து நல்லவனே கிடையாதுன்னு சொன்னான். ஆனால் இருந்தாலும் இவன் என் பேச்சை மீறி என்னைக்கு இவன் நடந்தாலும் அன்னைக்கோட சரி இவன் இந்த வீட்டில் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விஜயாவுக்கு மீனா வீட்டை விட்டு வெளியில் போனது ரொம்பவே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நல்லா நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு சாமியார் சொன்ன மாதிரியே விஜயாவோட கனவுல யம தர்மராஜா வராரு. வந்து விஜயாவை கொல்ற மாதிரி கனவு வருது. விஜயா செத்து போயிடுறா. செத்து போனோடனே அண்ணாமலைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முத்து முடிவெடுக்கிறா. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எனக்கு விஜயா தான் வேணும், விஜயா என் மனசில் என்ன இருக்கா, நான் வேற கல்யாணம் பண்ணமான்னு சொன்னானே எல்லாரும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மனோஜுக்கு எனக்கு விஜயா அம்மாவை தவிர வேறு யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கெல்லாம் வேறு அம்மா எங்கள் அம்மாவே போதும் அப்படின்னு சொன்னானே எல்லாருமே அவனை திட்டுறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு நம்மளையே அவங்க அம்மா இருந்தால் பிரித்து வச்சுருவாங்க, இவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, சரின்னு ஒத்துக்குன்னு சொன்னானே மனோஜும் ஒத்துக்கிறா. 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்க போகுது, அண்ணாமலைக்கும் இன்னொரு பொண்ணுக்கும். ஆனால் என்ன பண்ணிடுறான் விஜயா வந்து இதெல்லாம் கனவுங்கிறது எந்திரிச்சு ஐயோ என் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கத்துறா. என்னடான்னு பார்க்குறப்ப கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துடுது. உடனே விஜயாவை அந்த சிவப்பு கலர் புடவை எடுத்து கட்டிட்டு உட்காந்துருக்கிறா. ரொம்பவே சோகத்தில் இருக்கிறா. என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்கள் அம்மா இப்படி இவ்வளோ இதாக நடிச்சாமத்தில் போய் சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு வராங்க. இப்போது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னென்னு தெரியல. மீனா முத்துக்கிட்ட கேட்க முத்து அப்படி என்னன்னு தெரியல, என்ன ரகசியம் ஒழிஞ்சிருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் கேட்குறேன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முதலாவது கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு விஜயா பதிலே சொல்லாமல் நைட்டு நடந்ததவே நீ யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறா. சாமியார் சொன்ன மாதிரி எனக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் ரோகிணி செஞ்ச ஏற்பாடுங்கிறது விஜயாவுக்கு தெரியாது. விஜயாவுக்கு இதுதான் ரோகிணி காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சான்னு தெரிஞ்சால் ரோகிணியை விஜயா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.